அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். இப்பெல்லாம் எலான் மாஸ்க், நாசான்னு எல்லாரும் செவ்வாய் கிரகத்துக்கு போறது, விண்வெளிக்கு டூர் போறது பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாம எவ்வளவு உயரத்துக்கு போறோமோ அவ்வளவு தூரம் மூச்சு விடுறது கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனா இதை பத்தி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆன்ல ஒரு வசனம் ரொம்ப சிம்பிளா ஆனா ஆச்சரியமான ஒரு உவமையோட சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அந்த குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 125வது வசனத்துல இறைவன் இப்படி சொல்றான்: அவர் எவரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறாரோ அவருடைய நெஞ்சத்தை வானத்தில் ஏறுபவனைப் போல மிக நெருக்கமாகவும் குறுகலாகவும் ஆக்கி விடுகிறான். இந்த இடத்துல கவனிச்சிங்களா? வானத்தில் ஏறுபவனை போல அப்படின்னு ஒரு உவமையை இறைவன் பயன்படுத்துறான். அதாவது மேல போக போக நெஞ்சு அப்படியே இருக்குமா, நெருக்கடி ஆகிற மாதிரி ஒரு உணர்வு வரும்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலத்துல யாருமே வானத்துக்கு போனது இல்லையே. அப்புறம் எப்படி இந்த உவமை இவ்வளவு துல்லியமா இருக்கு? இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்ப்போம். நாம தரமட்டத்தில் இருக்கும்போது ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஆனா மேல போக போக காற்றழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். இதனால காத்து மெலிதாகும். மருத்துவ ரீதியா இதை ஹைபோக்சியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு குறையறதால நம்ம நுரையீரலால போதுமான காத்தை உள்ள இழுக்க முடியாது. அப்போ நெஞ்சு பகுதி அப்படியே மாதிரி ஒரு குறுகலான உணர்வு ஏற்படும். இதை முதல்ல முறையா ஆராய்ச்சி செஞ்சவர் யாரும் தெரியுமா? 1878 பால் பர்ட் அப்படிங்கிற பிரெஞ்சு விஞ்ஞானி. இவரை தான் விண்வெளி மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. இவர் தன்னோட லா பிரஷன் பேரோமெட்ரிக் அப்படிங்கிற ஆய்வு நூல்ல உயரமான இடங்களுக்கு போகும்போது ஆக்சிஜன் குறைபாட்டால மனித உடல் எப்படி பாதிக்கப்படுதுன்னு தெளிவா விளக்கியிருக்காரு. இன்னைக்கு நாசா போன்ற பெரிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுமார் 10,000 அடிக்கு மேல போனாலே பிசியோலாஜிக்கல் ஜோன் முடிஞ்சு கஷ்டமான சூழல் ஆரம்பிச்சிடும். குறிப்பா 26,000 அடிக்கு மேல போனா அதை டெத் ஜோன் அப்படின்னே சொல்றாங்க. அங்க ஆக்சிஜன் அவ்வளவு கம்மியா இருக்கும். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு விமானமோ ராக்கெட்டோ தெரியாது. ஆனா ஒரு மனிதன் வானத்துல மேல ஏறி சென்றால் அவன் நெஞ்சு நெருக்கமாகும் அப்படிங்கிற இந்த நுணுக்கமான அறிவியல் உண்மையை குர்ஆன் இவ்வளவு யதார்த்தமா சொல்லியிருக்கு. இது அந்த படைத்த இறைவனின் வார்த்தை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம். பாய்.